துக்ளக்காசிரியர் மதிப்பிற்குரிய சோ அவர்கள் மறைவுற்ற செய்தி அறிந்து கண் கலங்கினேன், கதறி அழுதேன். கல்லூரி மாணவனாக இருந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் துக்ளக் வாசகர். துக்ளக்கு படிக்கக்கூடாது என்று ஒரு காலகட்டத்தில் நிர்பந்திக்கப்பட்ட காலங்களிலும் துக்ளக்கை விடாமல் நான் வாசித்து வந்திருக்கின்றேன். என்னுடைய புத்தி கூர்மைக்கு ஒரு வகையில் துக்ளக் சோ அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அவருடைய அரசியல் கட்டுரைகள் 1000 விமர்சனங்களுக்கு உட்பட்டதென்றாலும் அதிலே இருக்கிற அர்த்த செறிவை யாரும் நிராகரிக்க முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி அன்னை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த அம்மாவிற்கு அவர் ஒரு குருநாதரை போல இருந்தார். மகாபாரதம் எத்தனை பேர் அதை எந்த வடிவத்தில் தந்தாலும் சோ அவர்களினுடைய மகாபாரதம் தான் காலத்திற்கேற்ற மகாபாரதம், என்னை கவர்ந்த மகாபாரதம். சோ அவர்களினுடைய மறைவால் இதழாளர்கள், திரையுலக பிரமுகர்கள், அரசியல் விற்பனர்கள் எல்லோரும் துயருற்றாலும் என்னை பொறுத்தவரையில் தமிழகம் ஒரு வியாசரை இழந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். சமகால தமிழகத்தினுடைய வேத வியாசர் துக்ளக்காசிரியர் சோ அவருடைய நோக்கரிய நோக்கும் நுணுக்கரிய நுண்ணுணர்வும் இனிமேல் அது யாருக்கும் சாத்தியப்படாது. அப்படி ஒரு சரித்திரத்தை அவர் படைத்திருக்கிறார். அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்குரு நல்லுலகம் ஒரு நல்ல நண்பரை, நல்ல தேசியவாதியை, நல்ல நகைச்சுவாளரை, நல்ல எழுத்தாளரை, நல்ல படைப்பாளரை இழந்திருக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவருடைய துக்ளக் என்றும் மக்கள் மன்றத்தில் இருக்கும். துக்ளக் நடத்திய சாதனைகள் மகத்தானது, மறக்க முடியாது. அதுபோலவே சகோதரர் சோ அவர்களும் மறக்க முடியாதவர். ஒரு சிறந்த நபர் என்பது எல்லோருக்கும் தெரியும். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய நபர் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவரோடு பேசிய பொழுது அவரிடம் தமிழக அரசியல் தளத்தை குறித்து அவர் சில விஷயங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது என்னை ஊக்கப்படுத்தி பேசும் விதமாக அவர் கூறியது, அம்மா நீங்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, வெளியிலேயும் நல்லா பேசுகிறீங்க, கீப் இட் அப், கோ ஹெட், நியாயத்துக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கி வைத்து பேசினார். உண்மையாகவே வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் என்பது போல அவர் வாயால் நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்டபொழுது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. உங்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும், நான் வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கூறிய பின்னர் ஒரு வாரம் கழித்து தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர் மறைந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் உள்ள நாள் வரை நியாயத்தின் பக்கம் நின்றிருக்கிறார். அவருடைய துக்ளக் அந்த பத்திரிகையை பொறுத்தவரை எப்பொழுதுமே
ஒரு நியாயத்திற்காக பேசிய ஒரு பத்திரிகையாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் எங்களை பொறுத்தவரை கட்சி பாரபட்சமின்றி எங்களையும் ஊக்குவித்த ஒரு நபர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் ஏந்தி இருந்த ஒரு வலிமை மிக்க ஆயுதம் நகைச்சுவை. எதிரியை குறை சொல்கிற போது கூட எதிரியும் சேர்ந்தே சிரிக்க வேண்டி வரும். கலைவாணருக்கு அடுத்து மக்களை சிரிக்க வைத்த போதே சிந்திக்கவும் வைத்த சிந்தனையாளன் அநியாயமாக காலமாகிவிட்டார். அவருக்கும் எங்களுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. சொல்லப்போனால் எதிர்வரிசையில் துருவங்களிலே நிற்க வேண்டியவர்கள். ஆனால் அதிசயிக்கத்தக்க வகையில் எதிர்க்க முடியாத நண்பர்களாகவே இருந்தோம். ஒரு பெரிய புதிர் அது. எதிரிகளே இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அது நண்பர் சோ அவர்கள்தான். ஏனென்றால் அவரை எவ்வளவுதான் அவர் கிண்டலாக குத்தலாக சொன்னாலும் மனம் புண்படியான சொற்களை பயன்படுத்த மாட்டார். அவர் சொல்வதிலே ஒரு நேர்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று பாதிக்கப்படுகிறவனும் அதில் பாதி சிரித்து கொண்டே கேட்க வேண்டி வரும். அத்தகைய அருமையான நாவன்மை படைத்தவர், பண்புள்ளவர். இதே வீட்டிற்கு சேலம் கூட்டத்திலே போய் நாங்கள் அப்பொழுது இலங்கை தமிழர்களுக்காக ஒரு மாநாடு நடத்தினோம். அதில் அவரும் பங்கெடுத்து கொண்டார். இப்பொழுது வாழ்த்து கூறினாரே இரா செழியன், அவர்களும் அதில் பங்கெடுத்து கொண்டார். தலைமை வகித்தவர் மாப்போசி. நானும் அந்த மாநாட்டில் பங்கெடுத்து விட்டு திரும்பி வந்தவுடன் ரயில் நிலையத்தில் இறங்குகிற போது என் கையை பிடித்து கொண்டு, வாருங்கள், பொதுவாக கம்யூனிஸ்டுகள் எப்பொழுது பார்த்தாலும் டீ டீ என்பதுதான் சொல்வீர்கள், நல்ல காஃபி தருகிறேன், பாப்பான் வீட்டு காஃபி தான் ரொம்ப அருமையாக இருக்கும், நேராக என்னோடு வாருங்கள் என்று தன் காரில் ஏற்றி கொண்டு வந்து இதே வீட்டிலே வைத்துத்தான் என்னை உபசரித்து காஃபி குடித்த உடனே கேட்டார், ஏன் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்பொழுதும், அதுவும் கிண்டல் தான், எந்த அலுவலகம் போனாலும் எந்த நண்பர் டீ குடிக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள், உங்கள் வாயில் ஸ்வீட் காரம் காஃபி என்ற மூன்றும் வரவே வராதா என்றார். ஆமாம், இப்பொழுதும் பாருங்கள், ஸ்வீட் காரம் காஃபி என்று இல்லை, டீ விட்டுவிட்டோம் முழுமையாக என்று. எனவே எல்லாவற்றையும் சிரிப்பாக எடுத்துக்கொண்டு சிந்திக்க வைத்தவர். காலம் அவரை கவர்ந்து விட்டது. அம்மா அவர்கள் கடந்த முறை மருத்துவமனையிலே சந்தித்து பேசிய பொழுது, நீங்கள் வீட்டுக்கு வந்து விடுவீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்று சோ அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று சொல்லி வைத்தார் போல நம்மிடையே சோ அவர்களும் மறைந்து விட்டார்கள். நல்ல மனிதர். பாபர் மசீது இடிப்பு விஷயத்திலே நாங்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர் அலுவலகத்துக்கே அழைத்து என்னை எல்லாம் சமாதானம் சொல்லி இருக்கிறார். டெல்லியிலே நடந்த கூட்டங்களுக்கெல்லாம் என்னை அனுப்பி வைத்து அங்கே பேசுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது செய்து தந்தவர் அருமை சகோதரர் சோ அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களோடும் நட்பு பாராட்டி வந்தவர். இந்த கடந்த கால சகாப்தத்தின் அரசியல் வரலாற்றில் தமிழக மக்களுக்கு அரசியல் பாடம் கற்றுத்தந்தவராக கூட அவரை சொல்ல முடியும். எல்லோருடைய விஷயங்களையும் அவருடைய நகைச்சுவை பாணியோடு மிக அருமையாக சித்தரிக்கக்கூடியவர். திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்தை பற்றியும் சித்தரித்திருக்கிறார். ஆனாலும் அத்தனை சமுதாயங்களும் அவரை நேசித்தது. நல்ல தமிழரை, தமிழ் பண்பாளரை, நம்மோடு பிறந்த ஒரு சகோதரரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு மேலாக துக்ளக் பத்திரிகையை நடத்தி தன்னையே விமர்சனம் செய்கின்ற ஒரு ஆசிரியர் உண்டு என்று சொன்னால் அது நமது மறைந்த ஐயா சோ ராமசாமி அவர்கள்தான். முதல் துக்ளக் பத்திரிகை வந்தவுடனேயே 2 கழுதைகள் படத்தை போட்டு இனிமேல் உங்களுக்கு தீனி இருக்கிறது என்று துணிச்சலாக சொன்னவர் நமது ஐயா சோ ராமசாமி அவர்கள். எந்த கருத்தாக இருந்தாலும் கருத்து ஆழமாக விமர்சிக்கின்ற ஆற்றல் படைத்தவர். தொடர்ந்து துக்ளக் இதழ் வெளிவரும் எல்லா வாசகர்களும் அரசியல் தலைவர்களும் அதை படித்து
அவர் விமர்சனத்தை ஏற்று அப்படியே நடக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான மனிதர். அவர்களுடைய சிந்தனைகளில் பல விஷயங்களில் நாங்கள் முரண்படுகிறோம். இருந்தாலும் ஷோ அவர்களுடைய சிறப்பு முரண்பட்டவர்களுடைய கருத்துக்களை மதிப்பதாக இருந்தது. 1983 நாங்கள் நடத்தி வந்த மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தின் சார்பாக தீமை எதிர்ப்பு வாரம் நடத்தினோம். அதில் வட்டி, ஆபாசம், லாட்டரி, மது இது குறித்து பேசுவதற்காக நாங்கள் அழைப்பதற்காக அவருடைய அலுவலகத்தில் சென்று மாணவர்களின் சார்பாக அழைத்த போது மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய மேடையிலே வந்து பேசியவர். 1992 சட்டவிரோதமாக பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது அதை கண்டிக்கும் வகையில் அந்த வாரம் வந்த துக்ளக் வார இதழினுடைய முகப்பு அட்டை வெறும் கருப்பாக இருந்தது. அவர் 45வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார். அப்போது நான் விரும்பிய கருத்துக்களை எல்லாம் எந்த விதமான தடையும் இல்லாமல் பேசலாம் என்று துணை ஆசிரியர்கள் திரு ரமேஷ் மற்றும் திரு பரக்கத் அலி மூலமாக சொல்லியதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த விழாவில் இஸ்லாம் பற்றிய ஒரு தொடர் துக்ளக் வார இதழிலே வர வேண்டும் என்று ஒரு வாசகருடைய கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்று டாக்டர் KVS ஹபீப் முகமது எழுதிய இஸ்லாம் ஒரு பார்வை என்ற நெடுந்தொடர் எந்த விதமான தணிக்கைக்கும் இடம்பெறாமல் துக்ளக் இதழிலே வந்ததை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.